யோசிச்சு பாருங்களேன், காலைல எந்திரிச்ச உடனே ஒரு வைல்டு போரோட முடியை போனில் ஃபிக்ஸ் பண்ணி இதை வச்சு ப்ரஷ் பண்ணுன்னு கொடுத்தா நம்ம பண்ணுவோமா? பட் திஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் இன்வென்டட் டூத் ப்ரஷ் இன் 7th century. இன்வென்ட் பண்ணது யாராக இருக்கும்? வேற யாரும் இல்லை, நம்ம சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அண்ட் திஸ் இஸ் நோயர் எவ்ரிடே சீரிஸ் பார்ட் 1. அப்புறம் 1600s வைல்டு போரோட ஹேருக்கு பதிலாக ஹார்ஸோட ஹேரை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு சாஃப்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னதான் சேஞ்ச் பண்ணாலும் அது யாருமே வந்து ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு வரவே இல்லை. பெயின் வந்தால் மட்டுமே தான் ப்ரஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1900s ரெண்டு விஷயம் ஜெர்ம் தியரின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது டர்ட்டியான மவுத்ஸில் தான் நிறைய டிசீசஸ் பரவுது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் திங், ஃபர்ஸ்ட் நைலான் ப்ரஷையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் டுபாண்ட்டுங்கிற ஒரு கம்பெனி அதை மேனுஃபேக்சரும் பண்ணுது. அப்போ இருந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ரஷ் வரைக்கும் மாடர்னாக மாறி இருக்குது. ஒரு சின்ன கெமிக்கல் இன்வென்ஷன் டெய்லி ஹேபிட்டாக மாறி இருக்கு. அந்த டெய்லி ஹேபிட் ஹியூமன் லைஃபே பெட்டர் ஆக்கியிருக்கு. இதை பற்றி நான் சொல்லும்போது நான் படித்த ஒரு சின்ன விஷயம் தான் ஞாபகம் வருது. First make it work and then make it beautiful. And இந்த மாதிரியான contents I'll be posting daily, so don't forget to follow.